தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, இன்று புனித ஷார்பெல் என்ற ஒரு புனிதரை நாம் நினைவு கூறுகின்றோம். 19ஆம் நூற்றாண்டில் லெபனன் நாட்டில் வாழ்ந்தவர். சின்ன வயசில் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த இவருக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கப்பட்டது. பின்பு ஒரு 18 வயசு இருக்கும்பொழுது ஒரு துறவர சபையில் போய் சேர்ந்தார். அந்த மொனாஸ்ட்ரி ஆசிரமம், அந்த ஆசிரமத்திலேயே படிச்சுட்டு அங்கேயே குருவாகி அங்கேயே தான் இருந்தார். குருவாக ஒரு 25-30 வருஷம் அந்த ஆசிரமத்திலேருந்தே தான் பணி புரிந்துட்டு வந்தார். பெருசாக வெளியே கூட அதை விட்டு போயிருக்க மாட்டார். அந்த ஆசிரமத்துடைய டைம் டேபிள்லாம் ஃபாலோ பண்ணி அங்கே இருக்க ஜெபங்கள், அங்கே இருக்கும் பணிகள் எல்லாத்தையும் முழுமையாக செஞ்சுட்டு வந்தார். சராசரி வாழ்க்கை, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இறந்தும் போயிட்டார். இறந்தவுடனே அவரை எல்லாரையும் அடக்கம் பண்ணுற மாதிரி இவரையும் ஒரு அந்த கல்லறையிலேயே ஏதோ ஒரு மூலையில் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் இவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறையிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இவருடைய புனிதத்தை உணர்ந்தவர்களாக அவரை திருப்பி அங்கேருந்து எடுத்து வேறொரு இடத்துல இன்னும் பக்தியோடு அடக்கம் செஞ்சாங்க. எண்ணற்ற புதுமைகள் அவருடைய கல்லறை வழியாக நடந்து கொண்டிருந்தன. உண்மை ஞானம் பெற்றவராக, குழந்தை போல சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்த இவருக்கு உண்மை ஞானம் பெற்றவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு நேர் எதிர்மறையாக இன்றைக்கி முதல் வாசகத்தில் நாம் பார்க்குற மக்கள், ஆண்டவர் சொல்கிற மக்கள், அவங்க வெறும் கருவிகள், ஆனால் அதை உணராமல் தான் பெருசாக செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இவ்வளோ சாதிச்சிட்டோம், இன்னும் சாதிப்போம், அது செய்வோம், இது செய்வோம் என்று சொல்பவர்கள் உண்மையில் அவர்கள் அறிவிலிகள், ஞானிகள் இல்லை, அறிவிலிகள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க வாழ்க்கை உண்மையில் அவங்க வாழும்பொழுதும் கூட யாருக்கும் பலன் இருக்காது, சீரழிவு தான் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்ட், அவங்க இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, தாங்க தான் எல்லாமே பண்ணுறதா, கடவுள் அவர்களை ஆட்டி வைக்கின்றார் என்பது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வாழ்க்கையே பல விதங்களில் மற்றவர்களுக்கு உபத்திரமாக தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இறந்த பிறகும் கூட அவர்கள் யாருக்கும் உதவியாக இருக்க மாட்டார்கள், அந்த விதத்தில் இருப்பவர்கள். ஆகவே நாம் உண்மை ஞானம் பெற்றவர்களாக, குழந்தைகளைப் போல கடவுள் நமக்கு கொடுத்த பங்கு சிறிதோ பெரிதோ அதை முழுமையாக முழு மூச்சோடு செய்து அதில் தான் ஞானம் அடங்கியுள்ளது என்பதை உணர்ந்து அதன் வழி நம் வாழ்க்கையை நாம் வாழும் பொழுதும் இறந்த பிறகும் கூட மற்றவர்களுக்கு பலனுள்ளதாக மாற்ற மன்றாடிக்கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, குழந்தைகளைப் போல உம்மை சுற்றி வந்து உம்மையே பற்றி கொண்டு உம்மையே மகிமைப்படுத்தி வாழ்வதன் வழியாக எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமையச் செய்தருளுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக விட மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.